ஆதி பாரதி சீரியல் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆதி வந்து பாரதிக்கு தாலி கட்டிட்டாரா இல்லையாங்கிறது தான் ஒரு ட்விஸ்ட்டு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அந்த பக்கம் அறிவு வந்து ஃபோனை போட்டு பேசுகிறாப்புல ரவுடிக்கிட்ட, என்னையா வேலை முடிச்சிட்டியா இல்லையா அப்படின்னோடனே, என்ன சாரி சார் என்னால் வேலை முடிக்க முடியல அப்படின்னோடனே, என்னையா ஒரு வேலை கொடுத்தா ஒரு உங்கள் முடிக்க முடியலன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி தான் பண்ணுவியா, மரியாதை அட்வான்ஸை திருப்பி கொடு அப்படின்னோடனே ரவுடி வந்து சொல்கிறாப்புல, என்ன சார் அட்வான்ஸை திருப்பி எடுக்கிறீங்க, நான் வந்து நீங்கள் சொன்னதை விஷயத்தை நான் செஞ்சேன், அது வந்து நடக்க முடியாமல் லெவலுக்கு ஆகிப்போச்சு, அதுக்காக வந்து நான் அட்வான்ஸ்லாம் திருப்பி தர முடியாது அப்படின்னோடனே, அந்த அவரோட லவ்வர் வந்து தடுத்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னோடனே அறிவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன அவங்க வந்தாங்களா அப்படின்னோடனே, ஆமாம் சார் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து பேமெண்ட்டை வந்து டபுளாக தரேன்னு நீங்கள் வேலையை முடிச்சா நான் முடிக்கலை, அந்த காசு இதுக்கு கழிஞ்சு போச்சுன்னு ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் வந்து அறிவு யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஸ்வேதா வந்து பின்னாடியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்பா, நீங்கள் செய்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, மாமாவுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணலான்ட்டு பார்க்குறீங்களா? இல்லை இல்லைம்மா, நான் சின்னதாக பாரதி வந்து மனசை வந்து மாற்றுறதுக்காக ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பேன், அது எதுக்கு உனக்கு அப்படின்னோடனே, இல்லைப்பா நீங்கள் சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு மாமாவுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணிங்கன்னா மாமாவுக்கு நீங்கள் பிரச்சனை பண்ணால் அது எனக்கு பிரச்சனை பண்ண மாதிரின்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மாமாவுக்கு எதுவும் பிரச்சனை வராத லெவலுக்கு பார்த்துக்கங்க, என் வாழ்க்கை வந்து மாமா கூட தான் வாழணும்னு நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன், நீங்கள் வந்து தேவையில்லாமல் மாமாவுக்கு பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னோடனே, சரிம்மா அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னப்போ, என்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கரெக்டாக வந்து ஆதி அம்மா வந்தோடனே சாரதாவை பார்த்து கேட்குறாங்க, என்ன ஆதியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னா, ஆமாம் ஆதி வந்து நான் முதலேருந்தே வந்து பிரிச்சிடலான்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் காஞ்சிபுரம் வந்ததுலேருந்து அவன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே விதவிதமாக ஒவ்வொரு விஷயமா நடக்குது, ஆனால் ஒரு தடவை கூட வந்து என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், சரி நான் வந்து பாரதியை ஏற்றுக்கலான்னு நான் முடிவு பண்ணுற சமயத்தில் வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்து போச்சு, அதனால் வந்து நம்ம மேற்கொண்டு வந்து எவ்வளோ சீக்கிரம் பிரிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பிரிச்சாகணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆதி வீட்டிலே தங்க மாட்டான், எப்போ பார்த்தாலும் பாரதியை பார்க்கறதுக்கே போயிடுறான் அப்படின்னோடனே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு அறிவு வந்து சொல்கிறாப்புல, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தைரியமாக இரு அக்கா அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இந்த பக்கம் வந்து பாரதி வந்து ஆதி கையை பிடிச்சி டக்குன்னு அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு கோயிலில் வந்து தாலியை எடுக்கிறாங்க. தாலியை எடுத்து, ஆதி நான் சொன்னால் கேட்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு, கேட்பேன் பாரதி சொல்லுங்கள் அப்படின்னோடனே, நான் சொல்கிறத நீங்கள் வந்து கேட்பீங்களா மாட்டீங்களான்னு, நான் கேட்பேன் பாரதி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, முதல்ல இந்த தாலியை கட்டுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு யாரோ சதி திட்டம் போடுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, எது எப்படியோ இந்த உலகமே எதிர்த்தாலும் இந்த நிமிஷத்துலேருந்து நீங்களும் நானும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாறுறதை வந்து யாராலும் தடுக்க முடியாது, முதல்ல இந்த தாலியை எடுத்து கட்டுங்க அப்படின்னு ஆதிக்கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னா ஆதி ஒரு செகண்ட் செம்ம பரபரப்பாக வந்து யோசிக்கிறாங்க. யோசித்து முடிச்சுட்டு தாலியை வந்து கட்டாமல் வந்து சாமிக்கிட்டேயே வச்சிடுறாங்க. வச்சுட்டு, பாரதி நம்ம கல்யாணம் வந்து இவ்வளோ அவசரமாக நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிகிற மாதிரிலாம் நடக்கக்கூடாது, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இனிமேல் நம்மளை வந்து யாராலையும் வந்து பிரிக்க முடியாது, எனக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது நீங்கள் மட்டும்தான் வரீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், கடவுள் வந்து நம்ம 2 பேரையும் தமிழையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணத்தை ஊர் உலகமே பார்த்து கொண்டாடுற மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொன்னோன்னா, பாரதி வந்து ஆதியை வந்து கட்டிப்பிடிச்சி அழுகுறாங்க. நீங்கள் அழாதீங்க பாரதி, எதுக்கு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அந்த பக்கம் வந்து ரத்னம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து மரகதம் வந்து, நம்ப வச்சு இப்படி கழுத்தை எடுத்துட்டாலே, இப்படி வந்து நான் நினச்சி கூட பார்க்கல, இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டா, இந்த நிப்பாட்டிடலான்னு நினச்சா நிப்பாட்ட முடியாமல் போய் போச்சு அப்படின்னு பூ போட்டு பார்க்குறதுல வந்து கரெக்டாக வந்து பாரதி ரத்னத்துக்கு ஃபோனை போடுறாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயத்தில் வந்து ஆதிக்கு பிரச்சனையாக இருந்துச்சு, நான் அதனால தான் மாமா போயிட்டேன், எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு. இப்போ தம்பி நல்லா இருக்காப்பியான்னு கேட்டோன்னே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, நாங்கள் அங்கே தான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு, சரி பார்த்து பத்திரமா வாமா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமேட்டுக்கு ரத்னம் வந்து பேசுகிறாங்க, பார்த்தியா ஆதிக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதனால் அவளுக்கு விஷயம் தெரிஞ்சு அவள் மனசு சொல்லி அவள் அங்கே போயிருக்கா அப்படின்னோடனே, பார்த்தீங்களாங்க ஏதோ நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சந்தோஷப்படுறதை விட்டுவிட்டு அவங்க 2 பேரை வந்து கடவுளே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு ரத்னம் வந்து பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து இவ வந்து இதான் சாக்குன்னு, இந்த கல்யாணத்தை நடக்கவே விடக்கூடாது, நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னோடனே, தொலைச்சி இன்னொரு தடவை பூ போடுறது இது வந்து அவருக்கு ஜாதகத்தினால பிரச்சனைன்னு பாரதிக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன்னு ஏன் அவ்வளோதான் சொல்லிவிட்டேன், நீங்கள் வந்து வேணுன்ட்டே வந்து நீ கல்யாணத்தை நிப்பாட்டலாங்கிற நோக்கத்திலே போயிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியாமல் இல்லை, எல்லாமே தெரியும், மறுபடியும் சொல்கிறேன், இனிமேல் இந்த விஷயத்தில் பூ போடுறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா, அதெல்லாம் நீங்கள் சொன்னால் ஏற்றுக்க முடியுமா, நான் பூ போட்டு பார்த்தே தீருவேன், அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அப்படின்னு இந்த பக்கம் சொன்னோன்னா, மணி வந்து நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலையே, அங்கே அவருக்கு ஃபோனை போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு ஃபோனை போடுறாங்க. அங்கே ஃபோனை வந்து அறிவு வந்து எடுக்கலை.
இந்த பக்கம் ஆதி வந்து பாரதியை வந்து அழைச்சிட்டு போகலான்ட்டு வந்து காரை ஓட்ட சொல்கிறாங்க. நம்ம பாரதி வந்து காரை வந்து ஆதியை ஓட்ட சொல்கிறாங்க. என்ன பாரதி பேசுகிறீங்க, என்னால் கையில் அடிபட்டுருக்கு, ஓட்டவே முடியாது அப்படின்னு, நீங்கள் தான் ஓட்டணும் அப்படின்னோடனே பாரதி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது நான் ஓட்டணுமா, எனக்கு காரே அந்த அளவு வந்து ஓட்ட முடியாது ஆதி, என்ன விளாட்றீங்களா அப்படின்னோடனே நல்லா ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள் பாரதி அப்படின்னு சொன்னப்போ, நீங்கள் தான் காரை ஓட்டிகிட்டு வந்து சேஸ் பண்ணி ரவுடியை போட்டு புரட்டி எடுத்து அடிச்சிங்க, எல்லாம் மறந்து போச்சா அப்படின்னா, ஆமாம் அது எனக்கு கூட இப்போ கூட ஆச்சரியமாக இருக்குது, நான் எப்படி கார் வந்து ஓட்டினேன்னே தெரியல எனக்கு அப்படின்னோடனே, எல்லாம் என் மேலே இருக்க பாசம்தான் அப்படின்னு ஆதி வந்து கேட்க சிரிக்கிறாங்க பாரதி. ஆமாம் எனக்கு இப்போ கூட ஆச்சரியமாக இருக்குது, நான் வந்து கார் வந்து இவ்வளோ நல்லா ஓட்டி அவங்கள சேஸ் பண்ணி பிரேக் போட்டு சண்டை போட்டதெல்லாம் வந்து ஆச்சரியமாகவே இருக்குது அப்படின்னோடனே எனக்குள்ள சக்தி, அதை தான் பாரதி நானும் சொல்கிறேன், உங்களுக்கையும் என்னையும் இந்த பிரபஞ்சமே சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கு, அதனால் வந்து எனக்கு எந்த கவலையும் கிடையாது, இனிமேல் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாதுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன், நீங்களும் நிம்மதியாக இருங்கன்னு கையை பிடிச்சிட்டு காரில் வந்து உட்காடுறாங்க. அதோட எபிசோட் அட்டகாசமாக முடிக்கிறாங்க.